அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங். நான் தான் குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? சாக்லேட்னால எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் சாக்லேட் சிரப்னா சொல்லவா வேணும் அந்த டேஸ்ட்டை? கேட்கும் பொழுதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. டார்க் சாக்லேட் சிரப் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 25 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம சலிச்சு எடுக்கிறதுனால சிரப் கட்டிப்படாமல் வரும். ஓரளவுக்கு சலிச்சு முடிச்சாச்சு. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதில் 2 கப் தண்ணி எடுத்தால் அளவு சரியாக இருக்கும். தண்ணியை ஊற்றி முடித்ததும் நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்க்க போகிறேன். கிட்டத்தட்ட எனக்கு 1 கப். அடுத்து நம்ம சலிச்சு வச்சுருக்கிற கொக்கோ பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி டக்குன்னு அடி பிடிச்சிரும். இது ஓரளவுக்கு கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, சும்மா வாசனைக்காக தான். இதை கலந்து விட்டுருங்க. நம்ம 2 கப் தண்ணி ஊற்றினோம் பார்த்தீங்களா, அது பாதி அளவு வற்றி வரணும். கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ ஓரளவுக்கு எனக்கு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆற வச்சு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குண்டு. அடுத்து இதை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். குழந்தைங்க சாக்லேட் சிரப்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் மில்க் ஷேக், ஹாட் மில்க் இதெல்லாம் கலந்து கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செய்கிற செலவு ரொம்ப கம்மி தான். கொக்கோ பவுடர், சர்க்கரை, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இது 3 இருந்தாலே போதும். அடுத்து இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு 1 கப் சூடான பால் வச்சுருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாக்லேட் சிரப் சேர்த்துடலாம். சாக்லேட் டேஸ்ட் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் வீட்டிலே செஞ்சு கொடுக்க பாருங்கள். கடையில் வாங்குறது அந்தளவு உடம்புக்கு நல்லது கிடையாது. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பார்க்கும்போதே எம்மி. கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். எனக்கு கொஞ்சம் சாக்லேட் சிரப் மம்மி. நான் 1 கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன், நல்லா பாருங்கள்.